நம்மை உண்மையுள்ளவர்கள் என்று 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? 1 தீமோத்தேயுல நம்மை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார் அந்த ஊழியத்திற்கு நாம தான் பாத்திரவான்கள். எல்லாரும் வளரணும், எல்லாரும் வாஞ்சிக்கணும். ஆனால் முன்னாடி நிற்கிறதுக்குன்னு ஒரு சின்ன குவாலிஃபிகேஷன் ஆண்டவர் வச்சிருக்கேன். நான் ஒரு பிரசங்கத்தில் கூட சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒரு பாவியை ரட்சிக்கிறதுக்கு ஆண்டவர் எந்த குவாலிஃபிகேஷனை எதிர்பார்க்கறது இல்லை. ஒரு மனுஷனை பயன்படுத்துறதுக்கு கர்த்தர் சில குவாலிஃபிகேஷனை வச்சிருக்கிறார். நான் சொல்றது யாருக்கெல்லாம் புரியுது? சேர்ல உட்காந்துருக்கிறவங்களாம் ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ பாவியை ரட்சிப்பதற்கு, ஒரு மனிதனை மீட்பதற்கு தேவனுக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. ஒருத்தன் இந்த மனுஷன்கிட்ட இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கான்னு பார்த்து யாரும் ரட்சிக்கிறது இல்லை. ஆனால் கள்ளத்தனமான கள்ளப்பிரசங்கியார் சொல்லுகிற ஒரு கள்ளப்பிரசங்கம் உண்டு. பாவியைத்தான் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். எஸ், நீதிமான் ஆக்கி பயன்படுத்துகிறார், பரிசுத்தன் ஆக்கி பயன்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நான் சொல்லுகிறதை நல்லா விளங்கி கொள்ளுங்க. நீங்கள் ஆவியில் பலப்பட்டால் தான் சின்ன சின்ன ஊழியங்கள் நீங்கள் செய்கிற இந்த இசை ஊழியமாக இருக்கட்டும், பாடல் ஊழியமாக இருக்கட்டும், வேதம் வாசிக்கிற ஊழியமாக இருக்கட்டும், அல்லது சபைக்காக நீங்கள் செய்கிற எப்படிப்பட்ட ஊழியங்களாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென்.